காவிரியில் திறக்கப்பட்டுள்ள 1,00,000 கன அடி தண்ணீருடன் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் 20,000 கன அடி உபரி நீரும் சேர்வதால் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கர்நாடகாவில் இருந்து வரும் உபரி நீரால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் ஈரோடு மாவட்டத்தை கடந்து ஆர்ப்பரித்து செல்கிறது. அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பவானி சாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் வினாடிக்கு 20,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் வரக்கூடிய 1,00,000 கன அடி தண்ணீருடன் பவானி ஆற்றில் வரும் தண்ணீரும் சேர்ந்து 1,20,000 கன அடி தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி காவிரியில் பாய்ந்தோடுகிறது. இதனால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கந்தன் பட்டறை பகுதியில் சுமார் 50 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் கடும் அவதிக்குள்ளான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. அங்கிருந்து மக்கள் படகு மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் பவானியில் முகாமிட்டுள்ளனர். கந்தம்பட்டையில் குடியிருக்கிறோங்க. அப்புறம் மணி 1 மணிக்கு பக்கமாக தண்ணி வந்துருச்சு. நாங்களும் வர்றோம். சரி தண்ணி குறைஞ்ச கொண்டு போட்டு அப்புறம் போலிங்க மறுக்க பார்சலில் எடுத்துகிட்டு வர்றோம். தண்ணி 1,00,000 வந்திருக்குதுங்க. இதுக்கு மேல் கொண்டு அதிகரிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு. பாதி பேர் எல்லாம் மயிலம்பாடி போயிட்டாங்க. இங்கே பவானி காவேரி நகருங்க. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு தண்ணி வந்துருச்சு. இன்னும் தண்ணி அவுட் பண்ணிக்கிறாங்க வருதுன்ட்டு ஸ்கூலுக்கு தங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை பவானி குமாரபாளையத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் செல்லும் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதனிடையே ஈரோடு அருகே காவிரியுடன் பவானி ஆறு இணையும் இடத்திற்கு அருகில் ஆகாய தாமரைகள் அடித்து வரப்பட்டு பாலத்தில் தேங்கியுள்ளது. இதனால் தண்ணீரின் ஓட்டம் தடைபட்டுள்ளது. இந்நிலையில் பாலம் சேதமடைவதை தவிர்க்க நீரோட்டத்தை சீராக்க ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.